நெகேமியா 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஊரணி வாசலை மிஸ்பாவின் மாகாணத்து பிரபுவாகிய கொல்லையொசேயின் குமாரன் சல்லும் பழுது பார்த்து அதை கட்டி மச்சுப்பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பாள்களையும் போட்டு ராஜாவின் சிங்கார தோட்டத்தண்டையில் இருக்கிற சீலோவாவின் குளத்து மதிலையும் தாவீதின் நகரத்திலிருந்து இறங்குகிற படிகள் மட்டாக இருக்கிறதையும் கட்டினான். ஸோ அடுத்து நாம் பார்ப்பது இந்த ஊருணி வாசல். இந்த ஊருணி வாசல் என்பது அங்கே ஒரு ஊற்று அதை தொடர்ந்து இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். எசேக்கியா ராஜாவினால் கிறிஸ்துவுக்கு முன் 701வது ஆண்டிலே எருசலேமின் சுவர்களை ஒட்டி வெளியாக ஓடுகின்ற அந்த கீகோன் ஆறு, ஆதியாகமும் 2:13 நம்ம பார்க்கிறோம். அங்கே அந்த 2வது ஆற்றுக்கு கீகோன் ஆறு என்று பெயர் என்று சொல்லி, எனவே இந்த கீகோன் என்பதனுடைய அர்த்தம் அது பொங்கி பாய்ந்து ஊற்றெடுக்கிற ஒரு இடம், ஆறு என்ற பொருளை கொடுக்கிறது. மற்ற வாசல்களிலே சொல்லப்படாத ஒரு காரியம் இங்கே நாம் பார்க்கின்றோம். அதை கட்டி மச்சுப்பாவி, மச்சு என்றால் மேலே ஒரு ரூஃப். எனவே இந்த வாசலுக்கு மட்டும் மச்சு மேல் ரூஃப் அங்கே போடப்படுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். அதோடு கூட இந்த வாசலுக்கு அருகிலே ராஜாவுடைய சிங்கார தோட்டம், அந்த எசேக்கியா ராஜாவின் காலத்திலே எருசலேம் நகருக்கு தேவையான நீர் இந்த கீகோன் ஆற்றிலிருந்து அந்த மலை வழியாக தோண்டப்பட்டு அந்த உள்ளே ஓடி வருகிற இடம்தான் அந்த ஊற்று வாசல். எனவே அதன் அருகிலே ராஜா தன்னுடைய தோட்டத்தை பராமரிக்கும்படியாக அமைந்திருந்தது. அதே இடத்திலே சீலோவாம் என்கின்ற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்திற்கு மதிலையும் இங்கே கட்டுகிறான் என்று சொல்லி இந்த நெகேமியா 3:15 பார்க்கிறோம். இந்த சீலோவாம் மதிலை தொடர்ந்து தாவீதி நகரத்திற்கு ஏறி செல்லுகிற படிகள் அங்கே இருந்தது. எனவே இந்த சீலோவாம் அடியிலே இருக்கின்றது. அதற்குரிய தண்ணீர் இந்த கீகோன் ஆற்றின் ஊற்றிலிருந்து வருகின்றது. இதற்கு நடுவிலே உள்ள அந்த மதிலையும் அந்த மனிதர் கட்டுகிறார், அந்த சல்லும் என்பவர் கட்டுகிறார் என்று நாம் பார்க்கின்றோம்.